ஜனாதிபதியை சந்தித்த தமிழரசு கட்சி எம்பிக்கள். ரணில் வழங்கியுள்ள 361 மதுபான சாலை உரிமங்கள். இலங்கை மீண்டும் நெருக்கடி நிலைக்கு செல்லும் அபாயம். தொலைபேசி வெடித்த இளைஞர் பலி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அதே நேரம் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, அரசியல் கைதிகளின் விடுதலை, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், காணி அபகரிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், எஸ். குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா கவிகரன் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி முதல் அக்டோபர் 6ஆம் திகதி வரை 361 மதுபான சாலை உரிமங்களை அரசியல் லஞ்சமாக வழங்கியுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். அவற்றில் 172 FL4 என்றும் மதுபான கடை உரிமங்களும் உள்ளடங்கியதாக பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி முதல் மேல் மாகாணத்தில் 110, தென் மாகாணத்தில் 48, கிழக்கு மாகாணத்தில் 32, மத்திய மாகாணத்தில் 22, வடமத்திய மாகாணத்தில் 45, 14 வடமேற்கு மாகாணம், ஊவா மாகாணத்தில் 30, சப்ரகமுவ மாகாணத்தில் 30 என மொத்தம் 361 மதுபான சாலை உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீண்ட கால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சங்கத்தின் தவிசாளர் UK சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாம் நீண்ட கால தீர்விற்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்கு ஆளாவோம். இந்த நெருக்கடியை தடுக்க முறையான திட்டத்தை தயாரிக்க வேண்டும். மேலும் அரசாங்கம் குறுகிய கால தீர்வாக வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம். மேலும் வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் பயிர்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் தேங்காய் விலை நெருக்கடிக்கு தீர்வாக அடுத்த 2 வாரங்களுக்குள் 10 லட்சம் தேங்காய்களை புறநகர் பகுதிகளுக்கு விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி சதோச ஊடாக தேங்காய் ஒன்று ரூபாய் 130க்கு வழங்கப்பட உள்ளதாக நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்திற்கு சொந்தமான தோட்டங்களில் கிடைக்கும் தேங்காய் உற்பத்திகள் இவ்வாறு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் காருக்குள் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள ரந்தியா கிராமத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. பலியானவர்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ள தார் பகுதியை சேர்ந்த விவசாய தொழிலாளி தம்பதியின் குழந்தைகள் என்று தெரிய வந்துள்ளது.
நேற்று முன்தினம் காலை 7:30 மணி அளவில் ஒரு பண்ணைக்கு வேலைக்கு சென்ற பெற்றோர் தங்களது 7 குழந்தைகள் அங்கே விளையாடுமாறு விட்டுவிட்டு சென்றுள்ளனர். 7 குழந்தைகளில் 4 பேர் பண்ணை வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த உரிமையாளரின் காரில் நுழைந்துள்ளனர். எதிர்பாராத விதமாக காரின் கதவு மூடியது. இதில் காரில் சிக்குண்ட 4 குழந்தைகளுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு காரிலேயே உயிரிழந்துள்ளனர். வங்கதேசத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை சாராதோர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக பிரிட்டன் எச்சரித்துள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக வன்முறை அண்மை காலங்களில் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பின் முன்னாள் உறுப்பினரும் ஹிந்து ஆன்மீக தலைவருமான சின்மய் கிருஷ்ணதாஸ் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஹிந்து பெண் பத்திரிகையாளரான முன்னி சாஹா மீது கடந்த சனிக்கிழமை இரவு மத அடிப்படைவாத கும்மலை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதும் தகவல் அறிந்து அதே நேரத்தில் அங்கு வந்த காவல்துறையினர் அந்த கும்பல் கூறிய குற்றச்சாட்டின் பேரில் முன்னி சாஹாவை கைது செய்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் கைது செய்யப்பட்ட முன்னி சாஹா அதன் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வங்கதேசத்தில் முஸ்லிம் அல்லாத பிற மதத்தினர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக பிரிட்டன் அரசு எச்சரித்துள்ளது. சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசா பகுதியில் பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடக்கு காசா பகுதியில் உள்ள குடிமக்கள் மற்றும் மருத்துவர்கள் அளித்த சாட்சியங்களின்படி இதுவரை கண்டிராத புதிய வகை ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த ஆயுதங்கள் மக்களை ஆவியாக செய்வதாக காசா சுகாதார அமைச்சக இயக்குனர் ஜெனரல் முனீர் அல்-புருஷ் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1837 இலங்கையில் முதலாவது சீனி தொழிற்சாலை தூம்பரை என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1952 லண்டனில் ஏற்பட்ட பெரும் புகை மாசு பேரிடர் காரணமாக அடுத்தடுத்த மாதங்களில் 12,000 பேர் வரை உயிரிழந்தனர். 2 லட்சம் பேர் வரை பாதிக்கப்பட்டனர். 2006 பிஜியில் இராணுவ புரட்சி மூலம் இராணுவ தளபதி பிராங்க் பைனி மெரமா அரசை கைப்பற்றினார். 2017 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றத்திற்காக 2018 குளிர்கால ஒலிம்பிக்கில் போட்டியிட ரஷ்யாவுக்கு பன்னாட்டு ஒலிம்பிக் குழு தடை விதித்தது. செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.